ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் மற்றொரு தளபதி சிரியாவின் மேற்கு அலிப்போவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1 சிரியாவில் ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தளபதியொருவர் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் முதல் தடவையாக இஸ்ரேலுக்குள் நேரடியாக ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் சகிதம் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேல் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தியதில் மத்திய கிழக்கில் பதட்டம் தொற்றிக்கொண்டது. இப்போது ஈரானிய ராணுவத்தின் மற்றொரு தளபதி சிரியாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இம்முறை ஈரானின் பதிலடி எப்படி இருக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இப்போது கொல்லப்பட்ட தளபதியின் பெயர் சாயித் அபியர். அவரது இராணுவ தரநிலை அந்தஸ்தை குறிப்பிடாமல் தகவல் வெளியிட்டுள்ள ஈரானிய அரசு ஊடகம் அவர் சிரியாவில் இராணுவ ஆலோசகராக செயற்பட்டார் எனவும் ஈரானிய இராணுவத்தின் உயரடுக்கு தலைமை பிரிவைச் சேர்ந்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளது. பொதுவாகவே சிரியாவில் செயற்படும் ஈரானிய தளபதிகள் இராணுவ ஆலோசகர்கள் என்றே ஈரானிய இராணுவத்தால் குறிப்பிடப்படுகிறார்கள். சிரியாவில் இயங்கும் ஈரானிய தளபதிகள் இராணுவ ஆலோசகர்கள், துணை தளபதிகள் துணை ஆலோசகர்கள், அவர்களுக்கு கீழுள்ள அதிகாரிகள் உதவி இராணுவ ஆலோசகர்கள் என்ற தரநிலை அந்தஸ்தில் அழைக்கப்படுகிறார்கள். சிரிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் நள்ளிரவுக்கு பின்னர் அலிப்போவின் தென்கிழக்கிலிருந்து நகருக்கு அருகே உள்ள இலக்கை குறிவைத்து இஸ்ரேலிய எதிரி விமான தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. அதில் தியாகிகள் மற்றும் பொருள் சேதங்கள் பதிவாகியுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை 12:20 மணிக்கு இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தின. சிரியாவுக்கு உள்ளே உள்ள வட்டாரங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஆரம்பத்தில் 12 பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அதிகாலையில் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதலில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவர்களில் ஒருவர் தளபதி, ஒருவர் துணை தளபதி, 5 பேர் இராணுவ அதிகாரிகள். இவ்வளவு பேரும் ஒரே தாக்குதலில் கொல்லப்பட்டதால் அவர்கள் ஏதோ முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் இருந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என ஊகிக்கலாம். தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் அலிப்போவின் புறநகர பகுதியான ஹயானில் உள்ள ஒரு தொழிற்சாலை வளாகம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துருப்புக்களை உள்ளடக்கிய ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் சிரிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஹயான் நகரத்தில் கணிசமான செல்வாக்கை கொண்டுள்ளன. அங்குள்ள ஒரு தொழிற்சாலை தான் சிரியாவில் உள்ள ஈரானிய இராணுவத்தின் ஆயுத தொழிற்சாலையில் மிகப்பெரியது. இந்த தொழிற்சாலை வளாகம் அலிப்போ சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே உள்ளது. அந்த வளாகத்துக்குள் தான் ஈரானிய இராணுவத்தின் தலைமையகங்களில் ஒன்று அமைந்துள்ளது. அதன் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. சிரியாவில் உள்ள ஈரானிய இராணுவ தளபதிகள்தான் சிரியா மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளிலும் நடக்கும் ஈரானிய இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக உள்ளார்கள். சிரியாவில் ஈரானிய இராணுவத்தின் தலைமையகங்கள் 2 நகரங்களில் இருந்தன. ஒன்று தலைநகர் டமாஸ்கஸ், இரண்டாவது தற்போது தாக்குதலுக்குள்ளான அலிப்போ. சிரியாவில் இந்த 2 நகரங்களிலும் தான் சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. அந்த 2 சர்வதேச விமான நிலையங்களுக்கும் தான் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானிலிருந்து நேரடி விமான சேவை உண்டு. அப்படி வரும் விமானங்களில் தான் ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் ஆயுத தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் சிரியாவுக்கு போய் சேர்வது வழக்கம். ஆயுதங்கள் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஆயுத கிடங்குக்கு போய் சேரும். ஆயுத தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் அலிப்போவின் ஹயான் புறநகர பகுதியில் உள்ள இந்த ஆயுத தொழிற்சாலைக்கு போய் சேரும். அங்கு வைத்துத்தான் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு அதன்பின் ஹெஸ்பல்லா இயக்கம் மற்றும் பிற ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு கொடுக்கப்படும். ஆயுதங்கள் தரை மார்க்கமாக சிரியாவின் மேற்கு எல்லை ஊடாக தெற்கு லெபனானுக்குள் போய் சேரும். அங்கிருந்துதான் ஹெஸ்பல்லா இயக்கம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்கள் மீது இப்போது தாக்குதல் நடத்துகிறது. ஏப்ரல் 1 டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்துக்குள் இருந்த கட்டடம் ஒன்றின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தின. அதில் ஈரானிய தளபதி ஜெனரல் முஹம்மது ரேசா ஜஹீடி, துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது ஹாடி ஹாஜி ரஹீமி ஆகியோருடன் 5 ஈரானிய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள்.
பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்பட்ட தகவல்களின்படி சிரியாவில் இயங்கிய ஈரானிய இராணுவ தலைமை அந்த தாக்குதலில் முழுமையாக அளிக்கப்பட்டது. அத்துடன் இராணுவ தலைமையக கட்டடமும் தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பின் தளபதி ஜெனரல் முகமது ரிசா ஜஹீடியின் இடத்தை மாற்றீடு செய்ய ஈரானிலிருந்து அனுப்பப்பட்ட புதிய தளபதிதான் தற்போது கொல்லப்பட்டுள்ள சயீத் அபியர். இவரும் ஜெனரல் அந்தஸ்துள்ள தளபதி என்று தெரிய வருகிறது. இங்கு மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி டமாஸ்கஸில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் தளபதி, ஒருவர் துணை தளபதி, 5 பேர் இராணுவ அதிகாரிகள். இப்போது அலிப்போவில் கொல்லப்பட்டவர்களிலும் ஒருவர் தளபதி, ஒருவர் துணை தளபதி, 5 பேர் இராணுவ அதிகாரிகள். அதை வைத்து பார்க்கும்போது இம்முறையும் சிரியாவில் இயங்கிய ஈரானிய இராணுவ தலைமை இந்த தாக்குதலில் முழுமையாக அளிக்கப்பட்டது என்ற தோற்றம் ஏற்படுகிறது. சரி, இவர்கள் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை 12:20 மணிக்கு ஒரே இடத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அது பற்றிய உறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு ஊகம் செய்ய முடியும். சிரியாவில் உள்ள ஈரானிய இராணுவ தலைமைதான் லெபனான் விவகாரங்களையும் கவனித்து வந்தார்கள் என குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? சிரியாவின் இந்த தாக்குதல் நடந்து சுமார் 10 மணி நேரத்தின் பின் ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பஹ்ரி கானி லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் போயிறங்கினார். மே 19ஆம் தேதி வடமேற்கு ஈரானில் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசி, வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் உட்பட சிலர் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் கொல்லப்பட்டதால் அவரை மாற்றீடு செய்ய ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர்தான் அலி பஹ்ரி கானி. இந்த புதிய பதவிக்கு வந்த பின் அவரது முதலாவது வெளிநாட்டு பயணமாக லெபனான் பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. அவர் லெபனானுக்கு போகும் நேரத்தில் சிரியாவில் இருந்து லெபனான் விவகாரங்களை கவனித்த ஈரானிய தளபதி சயீத் அபியரும் லெபனான் செல்ல திட்டமிட்டிருக்கலாம். அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அந்த அதிகாலை நேரத்தில் சிரியாவில் நடந்த பின் இவர்கள் லெபனானுக்கு புறப்பட்டு செல்லும் திட்டத்தில் இருந்திருக்கலாம். அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்ட இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் இஸ்ரேலிய விமானப்படையை வைத்து இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கலாம். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேல் 43 முறை சிரியாவுக்குள் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அவற்றில் 32 விமான தாக்குதல்கள் மற்றும் 12 தரைவழி தாக்குதல்கள். அந்த தாக்குதல்களால் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள், தலைமையகம், இராணுவ மையங்கள் மற்றும் வாகனங்கள் உட்பட சுமார் 91 இலக்குகள் அளிக்கப்பட்டன என்று சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற தாக்குதல்களில் 142 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலும் 69 பேர் பல்வேறு விதமாக காயமடைந்துள்ளார்கள். கடந்த ஆண்டுகளில் ஈரான் தனது இராணுவ செல்வாக்கை இஸ்ரேலிய எல்லையில் உள்ள சிரியாவில் வளர்ப்பதை தடுப்பதற்கும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹெஸ்பொல்லா இயக்கத்துக்கு சிரியாவில் வைத்து ஆயுதம் கொடுப்பதை முறியடிப்பதற்காகவும் சிரியா மீது இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்தியது. இப்போது லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லா இயக்கம் ஈரானிய ஆயுதங்களை வைத்து வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அது ஒரு முழு அளவிலான போராக மாற வாய்ப்பு உள்ளது என கருதப்படுகிறது. ஹெஸ்பொல்லா இயக்கம் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொடுப்பது ஈரான் தான் என்பது உலகமே அறிந்த ரகசியம். 2 மாதங்களுக்கு முன் ஈரானிய வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் லெபனானுக்கு சென்று ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை சந்தித்து பேசிவிட்டு சென்றார். அதன் பின்னர் வடக்கு இஸ்ரேல் மீது ஹெஸ்பொல்லா இயக்கம் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. அடுத்த கட்டமாக சிரியாவில் இருந்து லெபனான் விவகாரங்களை கவனித்த ஈரானிய தளபதி ஜெனரல் முகமது ரிசா ஜஹீடி இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். பின்னர் ஈரானிய வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் பயணித்த ஹெலிகாப்டர் மர்மமான முறையில் விபத்தில் அவரும் கொல்லப்பட்டார். அந்த விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் இருந்திருக்கலாம் என்ற பேச்சும் இருந்தது.
ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனை மாற்றீடு செய்த ஈரானிய தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பஹ்ரி கானி லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் போய் இறங்குவதற்கு முன் சிரியாவில் இருந்து லெபனான் விவகாரங்களை கவனித்து வந்த சயீத் அபியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் சிரியாவில் இருந்து லெபனான் விவகாரங்களை கவனித்த தளபதி ஜெனரல் முகமது ரெசா ஜஹீடியை மாற்றீடு செய்த சயீத் அபியர் இப்போது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். சிரியாவில் மாற்றீடு செய்தவர் கொல்லப்பட்டிருப்பதால் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனை மாற்றீடு செய்த ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பஹ்ரி கானி சற்று பதட்டத்துடன் இருப்பார் என எதிர்பார்க்கலாம். சம்பவங்கள் எல்லாமே வேகமாக நடக்கின்றன.